ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் ஸ்ரத்தா பக்தி சமர்ப்பண பாவத்தோட ஸ்ரீ மாதாஜிக்கு நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டு கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சந்தோஷ நிலையில் சின்ன குழந்தையோட நிலையில் சந்தோஷத்தோட தியானத்துக்கு உட்காருவோம். மிகவும் அன்போடு ஸ்ரீ மாதாஜியை பார்ப்போம். ஆதிசக்தி அன்னையோட தெய்வீக அன்பை நம்முடைய 2 உள்ளங்கையும் உச்சந்தலையில் உணர முயற்சிப்போம். கவனம் 2 உள்ளங்கையும் உச்சந்தலையில் வைப்போம். அனுமதி கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் இங்க தியானம் செய்ய அமர்ந்திருக்கோம் தாயே. தயவு செய்து அனுமதி தந்து வழி நடத்துங்கள் தாயே. மெதுவாக நம்மளுடைய கவனம் நம்மளுடைய ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். கண்களும் மூடிக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஹிருதயத்தில் வாருங்கள் தாயே. எங்களுடைய ஹிருதயத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. அன்பும் கருணையால் நிரப்பிவிடுங்கள் தாயே. தங்களுடைய திருக்கமல பாத தரிசனம் எப்பொழுதும் எங்களோட ஹிருதயத்தில் தந்தருளுங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் ஒரு சகசிராரத்துக்கு கொண்டு வருவோம். நுண்ணுதல்கள் உணர்வுமான் கவனிப்போம். மூன்று மகா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कलकी साक्षात्
श्री आदिशक्ति माता की, श्री निर्मला देवी नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कलकी साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। गणेश मंत्रम। ओम त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இன்னைக்கு ஆதிசக்தி பூஜை. நம்மளுக்குள் உள்ள எல்லா விதமான சக்தியும் ஸ்ரீ ஆதிசக்தி தந்ததே. எல்லா ஜீவராசிகளிலும் ஸ்ரீ ஆதிசக்தியோட சக்தி தான் இருக்கிறது. யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. ஆதிசக்தி அன்னையை மனமாற வணங்கி மெதுவாக நம்முடைய 2 உள்ளங்கையும் பூமி தாய் மீது வைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பூமி மாதா. தயவு செய்து எங்களை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. எங்களுக்குள் ஸ்ரீ பூமி மாதாவோட எல்லா குணங்களும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. श्री आदि भूमि माता साक्षात। ओम त्वमेव साक्षात् श्री भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। இடாநாடியை தூய்மைப்படுத்துவோம். நம்முடைய இடாநாடியில் ஸ்ரீ இச்சாசக்தி சுவாமினியாக ஆதிசக்தி இருக்காங்க. தூய விருப்பத்தை கேட்போம். ஸ்ரீ மகாகாளியோட சக்தியால் நம்மளுக்குள் உள்ள எல்லா விதமான எதிர்மறைகள் பூமி மார்க்கமாக நீங்கிவிட பிரார்த்தனை செய்வோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ இச்சாசக்தி சுவாமினி. தாங்களுடைய மகாகாளி சக்தியால் எங்களுடைய இடாநாடியை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ பைரவரோட சக்தியால் எங்களுடைய இடாநாடியை ஒளிமயமாக வைத்திருங்கள் தாயே. பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே காரிய சக்தி சுவாமினி எங்களுடைய பிங்களா நாடியில் அமர்ந்திருக்கிறீர்கள்.
ஸ்ரீ மகா சரஸ்வதியோட அருளால் எங்களுக்கு தூய காரிய சக்தியை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ ஹனுமானோட சக்தியால் எங்களுடைய பெங்களா நாடியை குளுமையாக சாந்தமாக வைத்திருங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள அகங்காரத்தை முழுமையாக நீக்கிவிடுங்கள் தாயே. எங்களுக்குள் தாங்கள் தான் சிற்சக்தியாக அமர்ந்திருக்கிறீர்கள். எங்களுடைய சிற்சக்தியை தூய்மையாக வைத்திருங்கள் தாயே. எப்பொழுதும் தங்களுடைய திருவடியில் இருக்க அருள் புரியுங்கள் தாயே. இடது கை மடிக்கு கொண்டு வருவோம். 2 உள்ளங்கை மடி மீது நம்மளுடைய கவனம் நடு நாடி. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஞான சக்தி சுவாமினி. எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையான தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மகாலட்சுமியோட அருளால், ஸ்ரீ கணேசரோட அருளால் எங்களுடைய ஆன்மீக முன்னேற்ற பாதைக்கு தடையில்லாமல் வைத்திருங்கள் தாயே. தெய்வீக சக்தியை உள்வாங்கிக்க ஒரு சிறந்த பாத்திரமா எங்களை ஆக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தாங்கள் எங்கள் சகஜயோகிகள் எல்லாருக்கும் எல்லா விதமான சக்திகளையும் தந்திருக்கிறீர்கள். அதை உள்வாங்கிக்க தகுதியை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே படைக்கும், காக்கும், அளிக்கும் சக்தி. எங்களுக்குள் இயக்கும் சக்தியும் தாங்களே. தயவு செய்து எப்பொழுதும் எங்களை வழிநடத்துங்கள் தாயே. நாங்கள் தாங்களிடம் முழுமையாக சரணடைகிறோம். எங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் தங்களுடைய பாதுகாப்பில் வைத்திருங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கணேசாவாக எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரோட எல்லா குணங்களும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே.
எங்களுக்குள் நிஷ்காமாவாக செயல்படுங்கள் தாயே. விவேகமும் தூய ஞானமும் தந்தருளுங்கள் தாயே. பணிவோட வைத்திருங்கள் தாயே. எங்களுடைய சிந்தனை, பேச்சு, செயலில் தூய காரிய சக்தியாக இருந்து அருள் புரியுங்கள் தாயே. गणेश अथर्वशीर्षे कुरु। ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवशोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्ध्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वं आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नाद संधानं संहिता संधिः सैषा गणेश विद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाधौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः
नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लंबोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக நம்மளுடைய கவனம் நம்முடைய மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். நம்மளுக்குள்ள அமர்ந்து ஸ்ரீ ஆதிசக்தி ஒரு பிரதிபிம்பம் ஸ்ரீ குண்டலினி மாதாவை மனமாற வணங்குவோம். ஸ்ரீ குண்டலினி மாதா, தயவு செய்து தாங்கள் எழுந்து எங்களுடைய எல்லா சக்கரங்களையும் தூய்மைப்படுத்துங்கள் தாயே. தெய்வீக சக்தியோட நிரப்பிவிடுங்கள் தாயே. அது தெய்வ காரியத்துக்கு பயன்படுத்துற மாதிரி எங்களை உபயோகப்படுத்துங்கள் தாயே. குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நம்முடைய கவனம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு தூய படைப்பாற்றல் சக்தியை தந்தருளுங்கள் தாயே. மெதுவாக நம்மளுடைய கவனம் நாபி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு திருப்தியும் சந்தோஷமும் தந்தருளுங்கள் தாயே. கவனம் பவசாகரத்தை சுற்றி வருவோம். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்குள் தர்மத்தை நிலைநிறுத்துங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தந்தருளுங்கள் தாயே. தங்களுடைய அன்பு சக்தியால் எங்களுடைய ஹிருதயத்தை பரிபூர்ணமாக்கி விடுங்கள் தாயே. கவனம் விசுத்தி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்கு பற்றற்ற சாட்சி நிலையை தந்தருளுங்கள் தாயே. நாங்கள் தனி மனிதர்கள் அல்ல, எங்களுக்கு வேறு எந்த அடையாளமும் இல்லை. நாங்கள் தாங்களுடைய விராடத்தில் ஒரு அங்க பிரத்யங்கம். மெதுவாக கவனத்தை ஆக்கிய சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி,
எங்களுக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளுங்கள் தாயே. தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம், எங்களையும் மன்னிக்கின்றோம். எங்களுக்குள் உள்ள அகங்காரமும் தேவையற்ற சுய கட்டுப்பாட்டுகள் தங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். ஆகிய சக்கரத்தை திறந்து விடுங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் சகஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி, ஸ்ரீ ஆதிசக்தி, ஸ்ரீ மகாமாயா, महामहेश्वरी, सर्वचक्र स्वामिनी, जगत जननी, अखिलेश्वरी, सर्वभूत निवासिनी, श्री माता जी, सृष्टि स्थिति प्रलयकारिणी, सर्वशक्तिमयी, आनंददायिनी, सर्वानंद प्रदायिनी, श्री आदिशक्ति माता, எங்களுடைய சஹஸ்ர கமலத்துக்கு வாருங்கள் தாயே. சஹஸ்ர கமலத்தில் அமருங்கள் தாயே. புஷ்ப தூப தீப நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. தங்களுடைய அன்புக்கு பாத்திரமா எப்பொழுதும் எங்களை இருக்க செய்யுங்கள் தாயே. எங்களுடைய சைத்தன்ய நிலையை மேம்படுத்தி சிந்தனையற்ற நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் தாயே. கவனம் சகசிராரத்தில் வைத்து சில நிமிடம் ஞானத்தில் இருப்போம். ஒரு பஜனையை பாடி ஸ்ரீமதோட சொற்பொழிவை கேட்போம். அதற்கப்புறம் अर्पण ये तन मन श्री माँ तेरे चरणन, अर्पण ये तन मन श्री माँ तेरे चरणन, पूजा है तेरा करे तेरा अर्चन, अहो भाग्य सबके पधारे स्वयं माँ, अहो भाग्य सबके पधारे स्वयं माँ, त्रिलोकी की स्वामिनी ममता की प्रतिमा,
त्रिलोकी की स्वामिनी ममता की प्रतिमा, आंखों में करुणा क्षमा दिल में भर कर, आंखों में करुणा क्षमा दिल में भर कर, प्रगटा है ये निर्गुण सगुण रूप लेकर, प्रगटा है ये निर्गुण सगुण रूप लेकर। अर्पण ये तन मन श्री माँ तेरे चरणन, अर्पण ये तन मन श्री माँ तेरे चरणन, पूजा है तेरा करे तेरा अर्चन, हे आदि शक्ति करे तेरी भक्ति, हे आदि शक्ति करे तेरी भक्ति, जाने स्वयं को तो मिल जाए मुक्ति, जाने स्वयं को तो मिल जाए मुक्ति, कृपा तेरी ही से सहज ज्ञान पाया, कृपा तेरी ही से सहज ज्ञान पाया, अंधेरा ये मन का तुम्ही ने मिटाया, अंधेरा ये मन का तुम्ही ने मिटाया। अर्पण ये तन मन श्री माँ तेरे चरणन, अर्पण ये तन मन श्री माँ तेरे चरणन, पूजा है तेरा करे तेरा अर्चन, बना दो जगत को निर्मल रूप अपना, बना दो जगत को निर्मल रूप अपना, वो पूरा है माँ तेरे नैनों का सपना, वो पूरा है माँ तेरे नैनों का सपना, सहज विश्व हो जाए सहजी हर एक जन, सहज विश्व हो जाए सहजी हर एक जन, खिले फूल निर्मल महक जाए गुलशन, खिले फूल निर्मल महक जाए गुलशन। अर्पण ये तन मन श्री माँ तेरे चरणन, अर्पण ये तन मन श्री माँ तेरे चरणन, पूजा है तेरा करे तेरा अर्चन, अर्पण ये तन मन श्री माँ तेरे चरणन, श्री माँ तेरे चरणन। ஸ்ரீ மாதாஜி சொற்பொழிவை கேட்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. 1993 ஸ்ரீ ஆதிசக்தி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Today, we are all going to worship me. First time. It has been always the puja of aspect of me or a part of me. Now, one has to know very clearly what is Adishakti. As we say, is the pure desire of God Almighty, of Sadashiva. But what is the pure desire of God Almighty? If you see your own desires come out of what? Not of the divine love, but out of carnal love, out of material love, out of power love. Behind all these desires, there is love. If you do not love something, you will not desire it. So, these mundane type of loves that you have, for which we spend so much of our time uselessly, actually, they do not give you satisfaction because that's not true love that you have. Just infatuation for the time being, and then you just get fed up with it, and from here you jump to another thing, to another thing, to another thing. So, Adishakti is embodiment of God's divine love. Is God's pure love. And in His love, what did He desire? He desired that He should create human beings who would be very obedient, would be sublime, would be like angels. And that was His idea, is to create Adam and Eve. So, angels have no freedom. Angels are made like that. They are fixed. They don't know why they do it. Animals also don't know why they do certain things. They just do it. Because they are bound by nature. They are bound by God Almighty. They say Shiva is Pashupati. Means he controls all the animals. He is Pashupati. He controls all the animals. So all the desires from animals come in, but they don't repent. They don't have ego. They don't think that this is wrong or that is good. They have no karma problem because they have no ego, because they have no freedom. At this point, Adishakti, which was pure love. So think of a father who has put all his love into one personality. Then what is left in him is nothing. He is just watching. Then what does he think? He is just watching the play of his desire, of his love. He is watching it, how it is working out. And when he is watching that, then he is very careful, because he knows that this personality that I have created is nothing
but love and compassion. And compassion itself is of such a noble variety that he cannot bear anybody challenging that compassion, troubling that compassion, or also in any way demeaning it, lowering it down, insulting it. He's so alert on that one, and he's very watchful. So a rift has taken place, we should say, from him, from his own desire of love. Now this desire of love was also given a personality, means ego, and that this ego has to act on its own. It became sort of a very independent personality, which was free to do whatever it liked. I mean, we cannot think in our mundane life that a husband and wife are absolutely free to do what they like, because there is no cohesion, there is no understanding, there is not that oneness, that rapport. But it's like a moon and moonlight, sun and sunlight. It's such a cohesion that whatever one does, another enjoys. And in that beautiful rift, Adi Shakti decided to change his plans. Is known for her Sankalpa Vikalpa Karoti. Anything you try to decide too much, she will make it break. Like today's 11 o'clock puja. So when this Adam and Eve business started, she thought that they will be just like other animals or angels. What's the use? They must know what they are doing. They must know why they are doing it. They must have the freedom to understand what is the knowledge. And like fixed machine-like life that these animals are having, why should they have? So, in her arbitrary power, which was considered, of course, she is the one who came as a serpent and told them that you taste the fruit of knowledge. Now for people who are not Sajogis, you cannot tell this. They'll be shocked. But this serpent that came for them to test and then to tell them that you better taste this fruit. This serpent told the woman, not the man, because woman is supposed to accept things easily. She may even accept booths, she may even accept nonsense, but she's the one who accepts. While the man doesn't accept easily. He argues, he discusses. That's why he came and told the woman. She came and told the woman, I should say. This Holy Ghost actually is a feminine. And so more nearer to a woman, this feminine force came as serpent and told that better you taste the fruit of knowledge. Now it was the job of the lady, Eve, to convince her husband, because women know how to do that. Sometimes they may convince them wrongly, tell them something which is very wrong, very sinister. As you know, in Macbeth, what happened? So many places we have seen women have misguided their husbands. But men can be misguided, or could be guided, or could be emancipated if they have a proper wife. So he had all faith in his wife, believed in it, and they tasted the fruit of knowledge. Under the guidance of this
Holy Ghost, who was a feminine personality of God. Cannot be conceived by the people who are just getting a glimpse of Christ or a glimpse of Muhammad Sahib or a glimpse of Nanak Sahib. They cannot understand. We just had a glimpse of them. If they had told, people would have said, "Bah, what is this?" They would have never listened to it. So at that time, the way the attention was, the way the reception was, they told about dharma, about ascent. But in India, people talked about Kundalini since long. And that she is the Adishakti, reflected within us. Now you see, she's already read it out to you that I will be in every one of them. Now understand that this Adishakti is the power of love, of pure love, of compassion. There's nothing else she has. Only the pure love within her heart. But this pure love is so powerful. It's so powerful. That's the love she has given to this Mother Earth. Because of that, this Mother Earth, the amount of sins we may commit, we may do anything, she is pouring out her love through these beautiful things to all us. Now, we have also this beauty expressed in every way of her love, through the galaxies you see, the stars you see. Now, if you want to see it from a scientific way, then science means it has no love in it. There's no question of love. Even people talk of yoga where they don't talk of love and compassion. When there is no love and compassion, there cannot be any divine spark in that person. Everything is completely submerged in this divine love. Everything that is created on this earth, everything that is created in this universe, and universes, is all because of the love of the Divine Mother. So this Adishakti's love is something so subtle. It's so subtle. You cannot understand sometimes. I know you all love me very much. It's tremendous love for me. And when I get the vibrations from you, it's like the ripples that reach the shores and again they return back. And lots of little sparkling drops are there on the shore also. In the same way, in my heart, I feel your love echoing the beauty of sparkle, this divine love, which I cannot explain to you the experience, what it creates. The first thing that it creates, that the tears come into my eyes, because it's the compassion which is Sandra Karuna, is Adra, it's not dry. Like a father's compassion could be very dry. All right, do this, otherwise I'll shoot you, I'll do this, he'll speak. Mother will say, but she won't say something that will be that hurting. She will have to say sometimes to correct you. But her saying is very different from the father's because she has got Sandra Karuna, Andra. Adra is which is not dry. And this kind of a heart she developed because of this divine love that she was carrying.
So every part of our body, everything is created out of divine love. Every bit of it emits nothing but divine love. Vibrations are nothing but divine love. Now, as I have told you before also, that this incarnation had to come. The time had come. It was all being seen that the time has come. But there's a difference between fixed time and time which is sahaj. Fixed time is such that you can say that this train leaves this time, it will reach this time. You can say Light. that I give both of you one more, but some don't tell Papa. machinery is producing something in such time, it will produce so many things. ரெண்டு பேரும் அங்க போங்க. சித்தாந்த் அங்க But போனா living தெரியும். things நீ இங்க இருந்துக்கோ. which are சரி, நீ அங்க spontaneous, போய்க்கோ, அங்க which போ. are such, சரி, you cannot sit down. இங்க வரக்கூடாது என்ன? நான் இங்கே இருக்கிறேன்னு In தெரியும். the same way, this process of freedom, you have the maximum freedom. So one could not say what time this will happen, that people will be available to receive this subtle knowledge of divine love. Knowledge also could be very dry. We had terrible people in India who were busy with the reading and with the citation of mantras, this, that, and they became so dry, I mean, they're just bone structures, they were just bones left, and so hot-tempered that they looked at anybody, that person would be coming to ashes. I mean, is this the way you have come on this earth to do all the tapasyas, everything, just to make somebody into ashes? But that's how they thought that they were very great, because they looked at somebody, that person becomes, disappears or becomes ashes. Bhasmisat, they call it. But there was no idea of benevolence in their heart. So the first thing that is achieved through this divine love is your benevolence. Now, benevolence itself is also a kind of a very misguided word. Benevolence means whatever is good for your spirit. Now, as you know, the spirit is the reflection of God Almighty. So when the spirit in you starts reflecting itself in its full beauty, then you become the giver. You are no more a person who has to take anything. You just become the giver. You are so fulfilled. Now this advent came at a time which was judged, what time it should come. As I said, you had freedom. People were going amok, doing all kinds of things. So if you see that just before this, we had a big problem of people working out their power. Like people would go to India to occupy the territory of India, or to China, or this side they went up to Africa and all these places. Even Americans went to, so-called Americans, went to America and occupied it. So this was the time when they were using their freedom for power only. That was not the time for the Adi Shakti to be born. They were the people who were power-oriented. Not that today we don't have, yeah. But these were seeking only power and also these territories, which is not important. So it could not be at that time. At that time, one had to fight for your freedom, for getting out of the clutches of these imperialists and people who were trying to overpower. Now, gradually it changed. Can you put it off? It changed, and changed in such a smooth way. It's very surprising. I saw the change coming up myself. It worked out.
As you know that I myself took part in the freedom movement of India. It's important. India started. In India it started. First the freedom from imperialism. And then gradually this freedom from imperialism started spreading in every country. People started thinking about it. They started understanding that no use having colonies and all that, better come back to your own position. So when this happened, this happened in my own lifetime, I must say. First, people who tried to have freedom in our country died. So many were killed. We had people like Bhagat Singh in every country. All the revolutionaries were thrown out and were ill-treated and killed. It's not a question of India. But that one had to go through. So their freedom was tested. Now they thought this was nonsensical thing we did. This was no freedom. Because after all, doing all that, then they started repenting and developing a kind of a fear and a fright from others and kind of what you can call a very disturbed left Vishuddhi started. They felt that very guilty, that they have done very wrong, they should not have done. At this juncture, also there were other problems, like we had caste systems and other problems in slavery and all kinds of things, disparities, and some people were treated as lower people, some as higher people, some higher races, some lower races. All these stupid things were there. Through their freedom, they created this, through their freedom. It's not so. It's not the fact, it's not the truth. But they created a thing like that. Now supposing I want to create something here just to say that all right, this is not a carpet. Go on telling you, this is not a carpet, this is not a carpet. The brain is washed, you see, you think, oh, this is not a carpet. Suppose it's something else. It's like a mesmeric thing, I feel. The way people accepted this nonsense of racialism, of all kinds of disparities, of slavery, of caste system, and especially ill-treating women. All this came out of the choice that was given to them to select what is good, what is bad. So to them it was very good, you see. It was a nice thing to do. Under these circumstances, compassion would have been wasted on these people. Divine love would have been a waste on them. Because mentally people were not prepared to understand. You could not tell them that this is absolutely out of your blindness, ignorance, you are doing this. This is not the right thing for you. This will not make you noble. This is ignoble. You are doing ignoble things. Of course, so many saints came, they talked of nobility, of forgiveness, of unity, of oneness, everything they said. Big seers were born, they also reached that point to talk about it. But still people were not prepared so much. Gradually, I think their teachings and all that started working in people. But the biggest problem came with these so-called religions that they started. All religions got derailed. And they formed kind of poodles, you see. Muslims here, Christians here, Hindus there, this is this, this is this. So you really needed this river of life to fill up all these poodles and make them one. It's complete ignorance, it's sheer stupidity to think that one human being is higher than another. You can only say one thing, that at a different state you are. Some are at a different state, some are at a higher state, but in general you cannot condemn somebody that he is no good, this society is not good, this society is good. In general. Individually you can say. In general you cannot say. But this ignorance was so dark
because it became collective. It's a collective ignorance. Collective ignorance. They all joined hands together collectively to say that this is the religion that is the best. We are the only ones which are saved ones. Another said, no, 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 no. These are absolutely condemned people. We are the best. And under the name of religion, under the name of God Almighty, they started this nonsense. So now, Adi Shakti had to assert, put the complete force. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்களை திறந்து இன்றைய தியானத்துக்கு ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னிங்கள் தாயே. நமஸ்காரம் பண்ணி குண்டலினி நிறுத்தி பந்தம் போட்டுக்கொள்வோம்.